ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரொம்ப நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நமக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு முந்தானத்தே வந்து வெளியிட்டுட்டாங்க. சரியா? அப்போ என்னென்ன கோர்சஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், ஒருவேளை பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, டெமோ வீடியோ போடுங்க சார் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நான் வந்து டெமோ வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், பே பண்ணணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கோர்சஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், பிபிடி, அதுக்கப்புறம் பிஎல்எஸ்பி, அதுக்கப்புறம் நர்சிங், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கார்டியோ மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் அனஸ்தியாசியா டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கார்டிக் டெக்னாலஜி. சரியா? அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பி ஆப்டோமெட்ரி, பிஓடி. சரியா? நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. சரியா? அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன். சரியா? இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலயமா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஃபார்ம் டி நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு லிங்க் இருக்குது, அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறேன். நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். நீங்கள் வந்து பேராமெடிக்கல் நான் வந்து அதாவது அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் போய் நான் கேட்கலான்னு போகிறேன். சீட்டெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேட்டுருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி எல்லா காலேஜ்லேயும் எல்லா கோர்சஸும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோர்சஸ் எல்லாமே எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் இருக்காது. எல்லா கோர்ஸுமே ஏதாவது ஒரு 2 காலேஜில் இல்லை 3 காலேஜில் இப்படி தான் இருக்கும். அதனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க, எந்த காலேஜில் லோ ஃபீஸ்க்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி ப்ரைவேட் காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் எடுத்தாலும் சரி, டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரே ஃபீஸ் தான் கேட்க போகிறாங்க. நிறையா பசங்க ப்ரைவேட் காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்ட பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா டிப்ளமோ பேராமெடிக்கல் கூட பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம வந்து பேராமெடிக்கல் படிக்க வேணாம், பிஎஸ்சி படிக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டிப்ளமோ பேராமெடிக்கல் நம்ம படித்தோம் அப்படின்னா சேலரி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியே படிக்கலாம். லோ ஃபீஸ் காலேஜஸ் நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 21/6, அதாவது அடுத்த மாதம் 21ஆந்தேதி தான் நமக்கு வந்து 21ஆந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. 500 நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தா பே பண்ணணும், பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து அந்த டென்டேட்டிவ் சீட்ஸ். சரியா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு வந்து என்ன பண்ணலன்னா இந்த வருஷத்துக்குரிய சீட்ஸ் வந்து நமக்கு வெளியிடலை. அதெல்லாம் இன்டிமேட் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரியாக பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள் அனைத்தும், அதாவது முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத இணையதள விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்படாது. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பார்க்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேஷன் நம்ம அப்லோட் பண்ணாமல் ஜெராக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி முடிச்சுருவோம். அதாவது 12th நம்மளோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்கன்னா 12th உங்கள் ஹெச்எம் சைன் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணால் அது ஒரு பிரிண்ட் அவுட்டு, அது பிரிண்ட் அவுட்லேயும் சீல் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வச்சு நம்ம அப்லோட் பண்ணலாம். மீதி எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மட்டும் தான் வைக்கணும். நிறைய ஃபார்ம்ஸ் வந்து எப்பயுமே பேராமெடிக்கல் கவுன்சிலில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடுங்க. டெமோ வீடியோ சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.